தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவியுள்ளது. கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியின் ஒரு சில இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் தற்போது பரவி இருப்பதாகவும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வரும் 27ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் உருவாகக்கூடும் எனவும், இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், குறிப்பாக கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் கன முதல் அதிகனமழையும், திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் இதே போன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 29ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் இன்று வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும், நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 34 அல்லது 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 27 அல்லது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதியில், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை என்பது பதிவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில 35 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.